ஒரு கம்பெனி மேனேஜரும் ஒரு நபரும் கம்பெனிக்குள்ள போகும்போது அங்க ஒரு ஓரமா அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த கம்பெனியோட மேனேஜர் அவர் சாப்பிட்டு இருக்க சாப்பாடை தட்டி விட்டு அவரை எந்திரிக்க சொல்லிட்டு அவரோட கண்ணத்திலே ஓங்கி பலாருன்னு அப்புறாங்க. அதுக்கு அந்த வாட்ச்மேன் அண்ணன் எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆபீஸ் மேனேஜர் இன்னும் ஆபீஸ் டைம் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு பசி மயிறு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்த நபரும் மேடம் இதுக்கெல்லாம் போய் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார் நீங்க சும்மா இருங்க சார், இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேலை செய்யணும் அப்படின்னாவே கறி வலிக்கும், எப்படி சாப்பிட்டு வேலையை ஏமாத்திட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வேலைக்கு சேர்த்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபரை மிரட்டிட்டு போறாங்க. அண்ட் அந்த ஒரு வாட்ச்மேன் அண்ணனும் அந்த ஒரு கம்பெனியோட மேனேஜர் போனதுக்கு அப்புறம் கீழே விழுந்த ஃபுட் எல்லாம் ரொம்பவே அழுதுகிட்டே எடுத்து வைக்கிறாருங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு வாட்ச்மேன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இந்த வாட்ச்மேன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா நடந்தது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராவில் நோட் பண்ண அந்த கம்பெனியோட பாஸ் அந்த கம்பெனி மேனேஜரையும் வாட்ச்மேன் அண்ணனையும் அவங்களோட கேபினுக்கு வர சொல்றாங்க. நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஜான் வயித்துக்காக தான் பாடுபடுறோம். அண்ட் அவரோட ஃபுட்டை அவர் சாப்பிட போகும்போது நீ அதை கீழே தள்ளி விட்டது ரொம்பவே தப்பு. தட்டி விட்டது மட்டும் இல்லாம அவர் நீ ரொம்பவே தரகுறைவா பேசியிருக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் இந்த கம்பெனியோட மேனேஜரா வச்சதுக்கே ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்காவை ரொம்பவே திட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வாட்ச்மேன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அந்த கம்பெனி மேனேஜரும் அந்த வாட்ச்மேன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாங்க.